تعالى في محكم التنزيل والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون بالمؤمنين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் மக்களே, இந்த சிறப்பான மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் தலைவர், என்னுடைய மாசத்திற்குரிய அன்பு சகோதரர் அலி பாரூக் ராஜா அவர்தான் உறுப்பினர் மக்களே, மற்றும் இந்த சிறப்பான மஜ்லிஸுக்கு வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் அந்தஸ்து இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும். டூருக்கு அங்கே ஒரு முன்னாடி வாங்க. டூருக்கு அங்கே முன்னாடி வந்தால் ரெண்டாயிரம் யாரும் பார்க்கலாம். முன்னாடி வாங்க, எல்லாரும் நெருங்கி வாங்க. அவர்களுடைய புனிதமான இந்த நிஜத்தினுடைய வரலாற்று நிகழ்ச்சியை, அதனுடைய படிப்படைகளை கேட்டு தெரிந்து புனித இஸ்லாமுடைய மகத்துவத்தையும் கல்வியையும் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் கமிட்டார் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த இஸ்லாமுடைய அந்த மகிமையை, சிறப்பை இந்த பள்ளியிலே எடுத்துச் சொல்வது ஒரு மிகப்பெரிய சிறப்பான அம்சமாக இருக்கும். அந்த காலத்திலிருந்து அதை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிறோம். தியாகத்து வரையும் வந்து அதை தொடர்ச்சியாக செய்வதற்கான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அழகான ஒரு தலைமை நாம் ஏற்படுத்துகிறோம். இஸ்லாம் அதை உருவாக்கி தந்த நம் உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த தீனை நமக்கு வாங்கி தந்தார்கள். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், அருமையாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் பெருமானார் அவர்கள் இந்த நீரை நமக்கு வாங்கி தருவதற்கு அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் அடைந்த கஷ்டங்கள், சஹாபா பெருமக்கள் பட்ட சிரமங்கள், இவைகளை எல்லாம் எடுத்து சொன்னால்தான் நாம் தாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் புரிய முடியும். அந்த மகத்தான மார்க்கத்தை நாம் எப்படி பேருதாக பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நம்முடைய மலேசியா திருநாட்டிலே சமுதாய ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸை எல்லா இடங்களிலும் நாம் நடத்துகிறோம். தலைநகரத்தில் கூட அன்னைக்கு முஹம்மது 1 என்ற மிகச்சிறந்த மஜ்லிஸ் நடந்தது. அதுபோல எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த சிறப்பான மஜ்லிஸுக்கு வருகின்ற நாங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அதிகம் ஹிஜ்ராவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கிடுவாங்க. நிறைய இந்த மாதிரி ஹிஜ்ரா இவைகளில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி, நீண்ட ஹயாத்தை தந்து சரீர சுகத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி, இந்த நீருக்காக பொறுமையாக பாடுபடக்கூடிய சக்தி அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக. எனது நேரத்தை துவா செய்து நேரத்தை நாம் கடத்தாமல் 2 அறிஞர் பெருமக்களுக்கு வந்திருக்கிறார்கள். மௌலானா அல்-ஹாஃபிஸ் சையத் இப்ராஹிம் அல்-புகாரி, டாக்டர் சையத் இப்ராஹிம் அல்-புகாரி PhD மாஸ்டர் இருக்கிறாங்க. மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் அப்துல் காதர் ஃபைசி முதல் டாக்டர் ஷம்சுல்லா பாரிகுல்லா மதரசாவுடைய பேராசிரியர். இந்த இருவரை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், மௌலானா சையத் இப்ராஹிம் அவர்கள் 2010 பிணை வந்தாங்க. 2010 நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவம் தங்க மரக்காயர் அவர்களுடைய மார்க்கெட் சீக்கிரத்தாவுக்கு அவர்கள் நாங்கள் சிறப்பு அழைப்பாளராக நாம் அழைக்கிறோம். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளம் ஆய்வுகளிலேயே ஒரு அருமையான மாஸ்டர் PhD பண்ணி இந்த வருஷம் தான் அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் இன்னும் அல்லாஹ் வழங்கி, அவர்களின் மூலமான சமுதாயத்திற்கு அல்லாஹ் மிக சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவார்கள் என்று நாம் எல்லோரும் வாசிக்கிறோம். அவன் மாஸ்டரா எடுத்த டாபிக் என்ன தெரியுமா? PhD பண்ண டாபிக் குர்ஆன் வசனம் தான்.
மியூசிக் வைத்து அவர்கள் மாசம் எடுத்துக்கிறாங்க. நம்ம மலேசியா யூனிவர்சிட்டி அப்படின்னா எனக்கு யாரும் மசீத் அல்லா இமாம் அதற்கு முதல் அவர் தான் வியாபாரம் நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கிறார். ஆக அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு இமாம் நம்முடைய மஸ்ஜித் ஜாமாவுடைய தலைமை இமாமாக அவர்கள் அவர்கள் பிறகு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு ஞானத்தையும் எளிமையும் வழங்க வேண்டும் என்ற நேரத்திலே நாம் துவா செய்திருக்கலாம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய நம்மளுக்காக பயிற்சி எழுதிருக்கவங்க சம்சுல்லா பாதிப்புக்காக ஒரு அழகான மதரசா நடத்தப்பட்டிருக்கிறது. நல்ல சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் நடப்பார். பெரிய போராட்டமாக நடப்பாரு. பெரிய பெரிய ஆணிமமாக கூட்டு அறியப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆளுமை இந்த இந்திராவுடைய நிகழ்ச்சியை நாம் அறிமுகம் செய்கிறோம். அவர்களும் ஞானத்தை எளிமை வழங்கி சமுதாயத்தினுடைய சேவைகள் செய்வதற்கு செய்வாராக என்ற துவாவோடு முதலாவது நம்முடைய டாக்டர் சையத் இப்ராஹிம் அவர்களிடத்திலே சில இந்திரா சம்பந்தப்பட்ட சில வழக்குகளையும் நாம் கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹிஜ்ரத்தினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அது முக்கியமானது, அது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்தால் அந்த என்ன என்பதை நாம் மறுமுறை கேட்டிருந்தாலும் அவர்களுடைய ஞானத்தின் பிரகாரம் எண்ணத்தின் பிரகாரம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் கேட்டு நம்முடைய உள்ளத்திலே அதை நாம் அறிய சொல்லலாம். இல்லத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை அவர்கள் சொல்லிக்காட்டு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பொருளுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நாமம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் என்பது அவர்களுமான அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 19வது நூற்றாண்டிலே கட்டப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நம்முடைய இந்திய முஸ்லிம் பாரம்பரியத்தை தீனுல் இஸ்லாத்தை ஒளிமயமான முறையில் இந்த பகுதியெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க மஸ்ஜித் தபீகாத்தின் பள்ளிவாசலுக்கு வருகை தருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓப்பனா சொல்ல போனா எப்போ இந்த பள்ளிக்கு நம்மளை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறேன். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல், அது ஒரு தனி தகுதி இந்த பள்ளியில நம்ம பேசுறது அப்படின்றது. அல்லாஹ் அதற்கு வாய்ப்பு அளித்தார். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், தலைவர் மதிப்பிற்குரிய அவர்கள் மற்றும் சிறப்பு மிக்க இந்த பினாங்கு நகரிலே அற்புதமான மதரசாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலிம்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நமது மௌலானா ஹாஜ் ஹபீப் மன்பை அவர்கள், இன்னும் என்னோட பேச வந்திருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்கள், அனைவருக்கும் இங்கு வருகின்றக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பான முறையில் என்னை பற்றி அவர்கள் மதிப்பிற்குரிய உஸ்தாத் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். இந்த ஆலிம் PhD டாக்டர் பட்டம் முடித்து கல்வி கற்றிருக்கிறார். இன்னைக்கு டாக்டர் பட்டம் படித்த ஒரு ஆலிம் இருக்கிறார் என்பது பெரிய ஆச்சரியமான விஷயமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு 500 வருடத்திற்கு முன்பு ஒரு ஆலிம் டாக்டர் பட்டம் பெறவில்லை என்றால் அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு சமுதாயம் டாக்டராகவும் இருப்பார்கள், ஆலிமாகவும் இருப்பார்கள், ஆபிதாகவும் இருப்பார்கள், ஒரு சயின்டிஸ்டாகவும் இருப்பாங்க,
நான் இதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறப்பான ஒரு மஜ்லிஸ் மஹல் ஹிஜ்ரா. ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத்துடைய நோக்கங்கள் என்ன? ஹிஜ்ரத்துடைய இந்த இம்பார்ட்டன்ஸ் மதிப்பு என்ன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிபி 622வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களும் மக்காவிலே அநியாயமும் கொடூரமும் கொடுமைகளும் தலைகளுக்காடி கொண்டிருந்த காலத்திலே ஒரு எல்லையை தாண்டுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பெயரிலே முதலாவது ஹிஜ்ரத்தாக அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை. அதற்கு பிறகு சில காலம் கழித்து அல்லாஹ் அவருடைய உத்தரவினுடைய பெயரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சேஃபான ஒரு இடத்திற்கு தன்னுடைய மக்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முதலில் மதீனாவுக்கு அனுப்புவதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கிறது. மதீனாவிலே அங்கே உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்து அங்கு ஒரு நல்ல சூழல் உருவாக்குகிறது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேவான முறையில நம்முடைய மக்களை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வச்சுட்டு ஒரு தலைவராக, ஒரு நல்ல பொறுப்புள்ள தலைவராக இருந்து இறுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நமக்கு தெரிந்த விஷயம். இந்த ஹிஜ்ரத் என்பது நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் சொன்னது போல இது ஒரு கலந்துரையாடல், நான் அப்படியே பேசுகிறேன். அவர்கள் சொன்னது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் அந்த ஹிஜ்ரத்தினுடைய நாட்குறிப்பேடு தொடங்குகிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார். ஹலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நமக்கென்று ஒரு நாட்காட்டி தொடக்கம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. நம்ம இதுவரைக்கும் யானை ஆண்டு, பூனை ஆண்டு என்றெல்லாம் பார்த்துக் கொண்டு வந்தோம். ஒரு நிகழ்வினுடைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வினுடைய அடிப்படையில் தான் நாம் நாட்களை கணக்கிட்டு வந்தோம். ஆனால் இது உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நாட்காட்டி, ஒரு நாள் தொடக்கம் தேவைப்படுகிறது என்கின்ற தேவை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், நாம் ஒவ்வொரு வருடமும் இது இந்த ஆண்டு நடந்தது என்று சொல்வதற்குரிய சரியான துல்லியமான ஒரு நாட்காட்டி நம்மிடத்தில் இல்லை அப்படின்றத உணர்ந்து அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தின் காலத்தை கருதி இதனுடைய தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து ஆலோசனை கேட்கிறார். எந்த நாளை வைக்கலாம் என்று. இந்த கூட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் மஷூராவில் சொல்றாங்க, ஒருத்தவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்புடையதாகத்தான் அந்த நாட்காட்டி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை வைக்கலாமா அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த தினத்தை முன்னிட்டு நாம் வைக்கலாமா என்றெல்லாம் ஆங்காங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆலோசனையை அதன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையாக சொல்கிறார்கள், நாம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த இஸ்லாத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்தை நாம் ஒரு நாட்காட்டியின் தொடக்கமாக ஆக்குவோம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஹிஜ்ரத் நிகழ்வுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணம். பலமில்லாத ஒரு பலகீனமாக இருந்த காலகட்டத்தை தாண்டி ஒரு பலமுள்ள சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் உருவெடுத்தது இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் சொற்ப நபர்களாக இருந்தவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் படர்ந்து விரிந்து வியாபித்து நிறைய மக்கள் உருவாக
இந்த ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படையாக வைத்துதான் ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி நாடோ ஒரு பிரதேசமோ இல்லாமல் இருந்தது. ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் அது முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒரு பெரும்பான்மை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் உருவானது. அதுபோல ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறைவனை இபாதத் செய்வதற்குரிய மிக ஃப்ரீடமான முறையில் விடுதலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அடக்குமுறைக்கு ஆட்பட்டிருந்த காலம் இதற்கு பிறகுதான் சுதந்திரமான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. எனவே விடுதலைக்கு மிக முக்கியமான பங்கு அந்த ஹிஜ்ரத்தில் தான் இருக்கிறது என்பதால் ஹிஜ்ரத்தை நாம் நோக்கமாக கொண்டு அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் நாட்காட்டியை தொடங்கலாம் என்ற ஆலோசனை அடிப்படையில் தான் ஹிஜ்ரத்தை நாம் அதை அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று வரையும் ஒவ்வொரு வருடமும் நாலாவது மாசம் பிறந்துச்சு, இல்ல முகரம் மாசத்துல முகரம் மாசத்துல 20வது நாள் வீட்டுல கல்யாணம். இப்படி ஒரு முஸ்லிம்களுடைய நாளினுடைய அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த தொடர்பு ஹிஜ்ரத்துடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளை அவர்கள் அவர்கள் தெரிவு செய்தார்கள். அடுத்த இந்த ஹிஜ்ரி கணக்கு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. யாருடைய காலத்துல இந்த ஹிஜ்ரா உருவாக்கப்பட்டது, அந்த ஹிஜ்ரா உருவாக்குவதற்கு மிகப்பெரிய சகாபாக்கள் தான் என்ன ஆலோசனைகள் சொன்னாங்க, அந்த ஆலோசனைகள் எது சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற அற்புதமான விளக்கத்தை நம்மை மகன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை வைத்து ஆண்டு கணக்கை துவங்கலாமா, ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த நாளிலிருந்து ஆண்டு கணக்கை துவங்கலாமா என்று பல கருத்துக்களை சகாபாக்கள் சொன்ன நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆனா மதீனத்துல் இல்மி வாஜியில் பாபமா, நான் கல்வியின் பட்டினம் அலி அவருடைய தலைவாசல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அந்த சிறப்பான ஆலோசனை சொன்னார்கள். ஹிஜ்ரத் பயணம் இருக்கிறதே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயணம். அந்த ஹிஜ்ரத் மட்டும் அது நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கனத்த இதயத்தோடு மக்காவிற்கு வெளியே வந்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னார், நபியே கவலைப்படாதீங்க, எந்த உங்களுக்கு குர்ஆனை வேதமாக தந்தாலும் அவர் நிச்சயமாக மீண்டும் வெற்றியோடு உங்களை மக்காவுக்கு அழைத்து வருவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த உலகம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு இது 1446 அருமையான சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஆளுகிட்ட மூலம் ஹிஜ்ரா கேட்டா இப்போ உள்ள ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கற்றுன்னு சொல்லிடும். ஆனா பெரியாருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க, சார் இந்த பிள்ளைங்க மனப்பாடம் பண்றதில்ல சார் அப்படின்னு அதெல்லாம் கேட்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்கு. ஜனவரி பிப்ரவரிலாம் கட்டு வந்து கொடுத்துருது. எங்க மகாராம் சார் சொன்னா கொஞ்சம் என்ன செய்வாங்க, அங்கே வண்டி பேங்க் வாங்கி போயிட்டே இருக்கு. அதனால இஸ்லாமா இப்போ இருக்கக்கூடிய சீரழிவு எல்லாம் ஓரளவுக்கு மார்க்கத்தை பிடித்து வருகிறது. அந்த இஸ்லாமிய மாதத்தினுடைய பெயர்களை ஒரு முறை நாம் இஸ்லாமா திரும்ப சொல்லிக் கொள்ளலாமா? சொல்லுவாங்க. மகாத்மா சபர் ரபியுல் அவ்வல் ربيع الآخر جماد الأول جماد الآخر رجب شعبان رمضان شوال ذو القعدة ذو الحج. முஹர்ரம் நம்பர் 1 துல்ஹஜ் 12 முஹர்ரத்தில் ஆரம்பித்து துல்ஹஜ் முடியும். எத்தனை வந்தனா என்ன பாட்டு பண்ணுவாங்க. முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆகிர் ரஜப் ஷஅபான் ரமதான் ஷவ்வால் துல்ஹஜ் ذو الحج. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் உங்களை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நம்ம எத்தனையோ கல்யாண விசேஷங்கள் செய்யறோம், அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யறது, மாற்றது இல்லை. சில நேரத்தில் என்ன ஆயிடுச்சு சொன்னா, நான் வைக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் முக்கியமான
முகர்ரம்களை 9-10 அந்த நேரத்தில் யாராவது கல்யாணம் பண்ணணும். ஏன் நான் கவனிக்கல. அப்ப என்ன ஆகுது, அதை வைக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் ரொம்பவே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால இந்த மாதிரி திருமண காரியங்கள் உங்க வீட்டில் செய்யக்கூடிய விசேஷங்கள் செய்யும் போது இந்த அரபு மாசத்தையும் பாருங்க. அந்த மாதங்களை பார்த்து அதில் எது சிறப்பானது என்பதை பார்த்து அதற்கு தோதாக நாம் வைப்போமையானால் அது யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் அது சிறப்பான அமைப்பு என்பதில் எந்த தெளிவான சந்தேகமில்லை. அடுத்து நம்முடைய மகனார் நம்ம அதை பயிற்சி எதிர்ந்தவங்க நாம நல்ல சிறப்பான ஒரு ஞாபகம் உள்ளவர்கள். கடந்த ஹிஜ்ரா 1445 கடந்த ஹிஜ்ரா நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அதை யோசனை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொன்னாங்க. فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم لقد تاب الله على النبي والمهاجرين والأنصار صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن عليا سبقت بالهجرة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்திலே நிலங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வரலாயிலே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சுவாலிகள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான இந்த பள்ளியினுடைய கணிதமிக்க தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் முதலில் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் அவங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, பல உலமாக்களை நான் அறிமுகப்படுத்தினேன், அவங்க மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவங்கள ஆலோசனை பண்ணி தான் அவங்க நடத்துறது. என்ன சொல்ல போனாங்க, நான் பாய்மூட்டால இருக்கிறேன் அப்படின்னாங்க, அதுக்கான உற்சாகம் காரணம். ஊர்ல இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு வச்சு அவங்க நம்ம ஜூரு டோலில் வெயிட் பண்ணாங்க. இன்னும் அந்த டோலை கணக்கு மாதிரி எனக்கு சிந்தனை வரும். ரொம்ப நேரம் ஆச்சு பஸ்ஸில் வர்றதுக்கு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்து அங்கே சேர்த்து கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி நடத்துறதுல புத்தகத்துக்கு தேவைப்படுது. அதாவது அவங்களுக்கு நிறைய சிறப்பை கொடுக்கணும். அவங்களுடைய நீதிப்படி தொடர்ந்து நடைபெறுவதற்கு நிறைய டோப்பிக் செய்வாங்க. அதே மாதிரி புத்தகம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி தான் பேசினாங்க. இந்த மாதிரி போகிறவங்க வைக்கணும் வாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் கவிஞர் பள்ளிவாசலில் கொஞ்ச நேரத்தில் பேசியிருக்கேன். இந்த பள்ளிவாசல் இது ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பெரியவங்கலாம் இருப்பாங்க, எனக்கு பேச்சு ஓடாது சார், அந்த அளவுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த ஊக்கம் கொடுத்ததுக்கு இருக்கிறாங்க அங்கிருந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த குறிப்புகள் எடுத்துக்கங்க, இப்படி இப்படி வரணும் அப்படின்னு எனக்கு எயிட் பண்ணாங்க. அப்போ அந்த அடிப்படையை பார்த்தாங்க எனக்கு அவங்க உஸ்தாத் அப்படிங்கிற ஒரு நண்பருடைய ஸ்தானத்தில் தான் நான் அவங்களை எப்பவுமே வச்சிருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான அவருடைய சேவைகளை நான் கபூல் செய்யட்டும். அவங்களை தொடர்ந்து இந்த மாதிரி தீர்ப்பணிகள் செய்வதற்கு பதில் நான் எனக்கு உதவி செய்வாங்க. அல்ஹம்துலில்லா. உஸ்தாத் அவங்க எனக்கு முன்னாடி பேசின மஸ்ஜித் இமாம் அவங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு பதில சொன்னாங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் அந்த 1445 நம்மளை விட்டு போயிருக்கு. ஏறத்தாழ ஒரு வருஷம் நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடாது. 365 நாள் நம்மளை விட்டு போயிருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 365 நாள் நம்மளை விட்டு கடந்து போயிருக்கு. நம்ம குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் இருக்கும். அதை குடும்பத்துல பெரியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தம்பியவங்க அழைவாங்க. உள்ள செய்யும் போது தைரியமா செய்யக்கூடாது, ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவி தப்பு செய்யறாங்க, ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. வீட்டுல குடும்பத்துல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி செய்யக்கூடாது, நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. குடும்பத்துல பெரியவங்க இருந்தாங்க. நான் பல இடங்கள்ல சொல்ற ஒரு பழக்கம் உண்டு. நம்முடைய தவறுகளை டெய்லி கடைய வேண்டாம். நம்ம டெய்லி நம்ம தப்புகளை நம்பிட்டே போனாங்க, நம்ம அவங்க வழிபாடுடைய ரேஞ்சுக்கு போயிடும். நல்லா எல்லாத்துக்கும் நல்லா கபூல் செய்யட்டும். அந்த வழிபாடுடைய ரேஞ்சு நல்லா எப்படி தேர்வு செய்யணும்னா அந்த வழிபாடுடைய இடத்துல நம்ம எல்லாத்தையும் நல்லா கொண்டு போய் வைக்கணும். இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு தப்பு நம்ம கலந்தாலும் சரி, நம்ம இந்த மாசம் தப்ப விடணும். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு
விதமான நன்மைகள் நம்ம உள்ள வருது. இது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம்? 15 வயசுல இருந்து இன்னைக்கு நம்ம வயசு என்ன கணக்கு பண்ணாங்க. அத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 டப்பு நம்ம போயிருச்சு, 12 டப்பு உள்ள வந்துருச்சு, 12 நன்மைகள் உள்ள வருது. அப்படின்னாக்க நம்ம எத்தனை தவறுகள் நம்ம வெளியாகி நம்ம கடந்த காலங்கள் போயிருச்சு. நம்ம வருஷங்கள் சந்தோஷம் கொண்டாடுறோம், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். பிறந்த நாள் கொண்டாடுறோம், கல்யாணம் முடிச்சவங்க தான் திருமண நாள் கொண்டாடுறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வருடங்களும் நம்ம 9 மாதம் சொல்லக்கூடிய இந்த வருஷத்துடைய ஆண்டு நம்ம கொண்டாடுறோம், அதுக்கு சந்தோஷம். அதே சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். சொன்ன மாதிரி சஹாபாக்களுடைய தியாகங்கள், நபிசாஸ்திரமா செஞ்ச தியாகங்கள், இந்த மகனை குஜராங்கிறது சர்வசாதாரணமாக கிடையாது. அன்சாரி சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா, முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா, அன்சாரி சஹாபாக்களை பார்த்து இவங்க செய்யற நன்மைகளை பார்த்தா எங்களுக்கு நன்மையை கிடைக்காத போல் தெரியுது. யாரை பார்த்து சொன்னாங்க? இவங்க முஹாஜிருக்கு அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க எடுத்துக்க எந்த அளவுக்குனாங்க ரகுல கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம அந்த வியாபாரம் கொடுப்பாங்க, அதுக்கு பின்னாடி செஞ்சுக்கிறோம். ஒரே வியாபாரம் 12 பிரச்சனையா இன்னைக்கு சர்வசாதாரண நடக்குது. பேசுவதா ஒரு விஷயம். ஆனா அந்த சகாபாக்கள் வந்து அன்சாரி சகாபாக்கள் இவரும் ஒரே மாதிரி வெளிச்சமாக வைப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி வெளிச்சப்படும். வியாபாரம் ஓடுமா ஒரே இடத்துல போட்டாங்க ஓடாது. அப்ப அன்சாரி சகாபாக்கள் பரவாயில்ல, எனக்கு கூட இருக்கிற நீ ஏன் பக்கத்துல போடுங்க அப்படின்னு இப்ப கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க. அந்த காலத்துல கீழே கரையில இருக்கிறது இல்லைன்னா கருத்து வச்சு போடுறது, இந்த மாதிரி ஒதுக்கிடுவாங்க. நீங்க வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது எதை நம்ம உணர்ந்தது அப்படின்னாங்க, நம்ம தியாகத்தை உணர்ந்தது. சஹாபாக்களுடைய தியாகம் நம்மகிட்ட வரணும். சஹாபாக்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அது கூட நம்மகிட்ட உணர்ந்தாங்க. கடந்த காலத்துல நம்ம செஞ்ச தவறுகளை விட்டும் நாம் நன்மையின் பக்கம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு வருஷம் நம்ம நடக்கும் போது நமக்கு உணர்த்தக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இந்தியாவிலையும், ஒவ்வொரு மாதத்திலையும், ஒவ்வொரு நாட்களிலேயும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எப்படி நாம் மீண்டு வர வேண்டும் என்பது அழகாக ஒரு மாசத்துக்கு ஒன்று வந்தா கூட 12 மாசத்துல 12 வந்தாங்க. இப்படி நம்மை மாற்றிக்கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக நாம் சாதிக்கக்கூடிய கூட்டத்தில் செல்லலாம். நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ராயல் சொன்னாலே என்ன அர்த்தம்? இப்போ உள்ள சூழ்நிலை சொன்னா தவறான நிலையில் இருந்து நல்ல நிலைக்கு வரணும். அதுதான் நம்மளும் தவறு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அதை ஒரு கேட்டல் பாயிண்ட் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. அப்படி நாம் ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்த்தி அந்த சாப்பிடுறோம். ஆகவே அவர்களை சகபாக்களுடைய சிறப்பு கேட்டார்கள். சகபாக்கள் யார்? என்னுடைய தோழர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போடுவார்கள். அவை ஐயும் எதிர்த்தையும் அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் ஏற்படுத்தினார் என்று சொன்னார்கள். நம் இரண்டு மேலாக அவையான சகோதரர்கள் சொல்லுகிறே நான் நேற்றோட தலைவர் சொல்லுகிறாங்க. பிள்ளைங்களுக்கு சகாபாக்குடைய வரலாறு இருக்காங்க. சகாபாக்குடைய வரலாறுகளை அவங்க சொல்லும் போதுதான் அந்த பிள்ளைகள் நல்ல மாற்றத்திலே துடிப்புள்ளவர்களாக அவர்கள் வருவார்கள். ஆனா இன்னைக்கு உள்ள காலத்துல சகாபாக்கள் வரலாறு சொல்றதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்டா என்ன சொன்னாங்க? நாங்க அதான் கூப்பிட்டு சேர்த்து பண்ணி பண்ணாங்க. கேட்டா அது வச்சுருந்தாங்க. டக்குனா எல்லாம் வந்துருந்தாங்க. நான் உதாரணம் ஒரு ஜனாசா போடாத போல கபர்ஸ்தான் போகிறதுக்கு கூகுளில் போட்டுருக்காரு. கபர்ஸ்தான் போகிறதுக்கு கூகுளில் போட்டு இடம் இல்லை போட்டுருக்காரு. அப்போ அது சொல்லிக்கலாம் தெரியும். எல்லாரும் போவோம், ரைட்டில் போவோம், அங்கே போவோம். ஒரு மாதிரி எப்படி சொல்றாங்க? கடைசியில் கபர்ஸ்தான் வந்தவங்க நீ வந்து சேவை கூட எப்படி கூகுள் வந்து சேவை கூட என்னடா கூகுள் கூட பேசுது அப்படின்னு அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அருமையான சகோதரர்களே, சகாபாக்களுடைய வாழ்க்கை அப்படி தியாகங்கள் நிஜமா நிஜமா ஏன்னா நிறைய சகாபாக்கள் வந்தால் நீங்க மனசு கிடையாது. சகாபாக்களுடைய தியாகங்களை பற்றி நிச்சயமாக ஒவ்வொரு சபைகளிலையும் பேசப்பட வேண்டும். யார் யாரை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் அந்த சகாபாக்களுடைய வரலாறை கேட்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிமையும்
தக்குவாவுடைய அதனால சகோதரர் செய்யக்கூடாது அவர்களை சகாபாக்களுடைய அந்த தியாகத்தை சொல்லி காட்டுகிறேன். உலகத்திலேயே சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் யாரை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்றாங்க நம்முடைய ஹதீஸ்ல, என்னோடு இருந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று சொல்றார். அந்த சிறப்புமிக்க சமுதாயத்தினுடைய சிறப்புக்கு என்ன காரணம்? எடுத்தவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் பிறந்ததாலேயே அவர்கள் சிறந்தவர்களாக ஆகியுள்ளவர்கள். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் ரசூலுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் எதையும் இழக்க தயாராக. எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும், பணங்கள், காசு, பங்களா, காரு எதையெல்லாம் கொடுங்க, ஆனால் எதை இழந்தாலும் இழப்போம் என்கிற ஈமானை இழக்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய அந்த சுஹபத், அதன் மூலம் நாங்கள் பெற்ற அந்த மன உறுதி, ஈமானை நாங்கள் இழக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனாலதான் சஹாபாக்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பிரியமான விஷயங்களே விட்டுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம பிடிக்காத விஷயத்தையே விட்டுக் கொடுக்கிறது இல்லை. வீட்டுல தேவையில்லாத ஒரு பொருள் இருந்தா கூட அதையும் ஓரமா வச்சுதான் இருக்கும். யாருக்காவது தேவைப்படுங்க பொறுப்போம் அப்படின்னு நம்ம கொடுக்கிறது இல்லை. ஆனா சகாபாக்கள் அப்படி இல்லை. தேவை உடைய பொருளாக இருந்தாலும், ஒரு பேரிச்சம்பளம் வச்சிருந்தாலும் அந்த பேரிச்சம்பளத்தையும் மற்றவர்களுக்காக கொடுக்க இருந்தாங்க. புத்துயிரும் குறையுமாக கிடக்கக்கூடிய மரணப்படுத்தியில் இருக்கக்கூடிய அந்த போரில் கூட தனக்கு தண்ணி கொடுக்க வந்தவங்க, இதோ இன்னொரு சமூகம் தண்ணி தேவையில்லை, அவங்கள்ட்ட போய் கொடுங்க அப்படிங்க. அவர்கிட்ட போய் கொடுத்தா இன்னொருத்திட்ட போய் கொடுங்க அப்படிங்க. இது உங்க சந்ததிகள் அங்க போய் கொடுங்க. கொடுத்து கடைசியில் பார்த்தா அதுக்கு முன்னாடி இவரை இறந்து போயிருந்தாரு, இவரை இறந்து போயிருந்தாரு, அவரை இறந்து போயிருந்தாரு. இப்படி அவர்கள் தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்யவும் தவிர, ஆனால் ஈமானை நாங்கள் வெற்றி முறையில் நிறுத்தினாலும் இழக்க மாட்டோம் என்ற உறுதியாக இருக்கிற காரணத்தினால்தான் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து. சிறப்பான ஒரு சமுதாயம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடுது சஹாபாக்கள் பற்றி. சில பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கரமான சஹாபி, அவர் தான் இருக்கிறதுலேயே சிறப்புக்குரியவர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதலை இது வருது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நண்பர்களே, தோழர்களே, நான் சிறப்புக்குரிய சஹாபி அல்ல. ஏனென்றால் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் உண்மையில். அவர் யார் யாரும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் தீனுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகங்களும் அவர்களுடைய அந்த ஈமானுக்கும் ஒப்பிடுகின்ற பொழுது நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம், அபூபக்கர்ட்ட வாங்கி கொடுங்க. நான் என்னுடைய முழு கால வாழ்நாள் முழுவதும் நான் செய்த அமல், செய்யக்கூடிய அமல், அதனுடைய அத்துணையை நான் அபூபக்கருக்காக கொடுத்து வருகிறேன். ஆனால் அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய ரசூலுல்லாஹோடு சேர்ந்து ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, அந்த ஒரு அமலை மட்டும் எனக்கு பண்ண சொல்லுங்க. ஏனென்றால் அந்த ஒரு அமலுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் செய்த அமல்கள் ஈடாகாது என்பதை உறுதியாக இருந்தார். ஏன்னா அவ்வளவு துயரம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அபூபக்கர் சித்திக் அவர்களோடு போட்டி போடாமல் பின்வாங்கினார். ரசூலுல்லாஹ் செய்த அந்த தியாகம் ஒன்று போதும், என்னையே நீங்கி விடுவார்கள் அபூபக்கர் என்று நம்முடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பின்வாங்கியிருக்கிறார். உண்மைதான், உண்மைதான். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார். வழக்கமாக பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரோக்ராமிங் அல்லாஹ் அப்படி பண்ணி வச்சிருக்கிறான், சொன்னதை செய்வாங்க. எப்பாலும் மாறும் என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை செஞ்சுட்டு வந்து அவங்களுடைய வேலை, அவங்களுக்கு வேற எதுவுமே சிந்தனை கிடையாது. ஆனால் மனிதர்கள் சஹாபாக்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு பயங்கரமான கஷ்டத்தை அல்லாஹ்
அனைத்தும் பெயரால் நமக்கு சோதனை தராமட்டாங்க, நல்லா சாப்பிடணும், நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க, ஊரை விட்டு வெளியே வரட்டாங்க, இல்ல நிம்மதியா சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணும், நல்லபடியா வாழ்கிறோம், நல்ல ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறோம், பைப்பை திறந்தா தண்ணி வருது, நிம்மதியான தூக்கம், நம்ம காடி இருக்கு, அங்க போறது வர எல்லாம் இருக்குது. இந்த காலத்துல சஹாபாக்கள் அப்படியா? அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருந்த ஒரே காரணத்தினால், இஸ்லாத்தை சொன்ன காரணத்தினால் அவர்களை வீட்டை விட்டு ஒதுக்கினார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்களை வதைத்தார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹும் சேர்ந்து போனார்கள். ரசூலுல்லாஹை கொல்வதற்காக 100 ஒட்டகைகள் என்று அறிவிக்கப்பட்டு அங்க உள்ள பெரிய பெரிய கோத்திரத்தினுடைய அத்தனை பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹை சுற்றி வளைத்து தேடுகிறார்கள். அபூபக்கர் என்ன பாவம் பண்ணார்? ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ரசூலுல்லாஹோடு உயிரினும் மேலான என்னுடைய அருமை தோழமை நான் உங்களோட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நாயகம் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தியாகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனா சென்ற அந்த டெஸ்டினேஷன் வரையிலும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்தார். இதனால நான் சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபூபக்கரிடம் தோற்று விடுவார் என்று சொன்னேன். என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில செய்த மிக முக்கியமான பயணங்கள் 2. ஒன்று மேராஜுடைய பயணம், 2 ஹிஜ்ரத்துடைய பயணம். மேராஜுடைய பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையோடு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அவர்களை ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் செல்ல முடியாது. சிதறத்துல் முன்தஹாவில் அப்படி ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதற்கு மேல் என்னால் போக முடியாது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பயணத்திலே ரசூலுல்லாஹை அழைத்துக் கொண்டு சிதறத்துல் முன்தஹா வரையும் சென்றவர்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஞ்சியவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பயணத்தில் கடைசி டெஸ்டினேஷன் வரைக்கும் கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்தார்கள். சவுர் புகையில ஏற்பட்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 7 பரம்பரை கேள்விப்பட்டிருக்கு. சவுர் புகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களே முதல்ல போய் புகைக்குள்ள 3 நாள் தங்கினாங்க. முதல்ல உள்ளது போய் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று போய் செக் பண்றாங்க. என்னுடைய தூதருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா பல ஓட்டைகள், அந்த ஓட்டைகளை எல்லாம் போய் கையை வைக்கிறாங்க, கால வைக்கிறாங்க, தன்னுடைய சட்டையை கிழித்து உள்ளே வைத்து அடைக்கிறார்கள் ஓட்டைகள். அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு பார்த்தா இன்னொரு ஓட்டை ஓப்பனா இருக்குது. ஏதாவது வந்து விடுமை என்று சொல்லி நாள்களாலும் கைகளாலும் அந்த ஓட்டையை அடைத்துக் கொண்டு நபியே நாயகமே என்னுடைய மடியில் வந்து அயராத நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்க, என்னை என்னுடைய மடியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, துயில் கொடுங்க என்று சொல்லி மடியில் தூங்க வைக்கிறார்கள். அந்த பாம்பு வந்து தீண்டுகிறது. உடனே அந்த வலியை பொறுத்துக் கொண்டு அப்படியே அசையாமல் இருக்கிறார்கள், அசையாமல் இருக்கிறார்கள். ஆனால் வலியில் இறுதியால் கண்ணீர் தருவுகிறது. கண்ணீர் கீழே சொட்ட பெருமானாருடைய முகத்தில் விழ பெருமானார் விழித்து பார்க்க, என்ன அபூபக்கரே அழுகிறது? இல்லை யார் சொல்றாங்க, என்ன சொல்லுங்க? இல்ல ஏதோ ஒரு தீங்கு இருக்குது, சின்ன விஷயம் நான் ஒண்ணு இல்லை, நீங்க சொல்லப்பட வேண்டாம், நிம்மதியா தூங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருக்கான அந்த உமிழ்நீரை எடுத்து கலவையார்கள், அங்கே குணமானது. அல்லாஹ்வுடைய உதவி அங்கே ஏற்பட்டது, உடனே குணமாகி. இந்த தியாகம் இருக்கிறது இல்லையா, இதுதான் உயிரையும் கொடுப்பதற்கு முன்வந்த அந்த தியாகம். இன்னும் சஹாபாக்களுடைய தியாகங்கள் ஏராளம் இருக்குது. ஷுஹைப் ரூமி கேள்விப்பட்டிருக்கு. ஷுஹைப் ரோமாவை சேர்ந்தவர். அவர் வந்து மக்காவில் வந்து இருந்து மக்காவில் மிகப்பெரிய வியாபாரம் ஒன்றுமே இல்லாமல் வந்தார். மக்கால வந்து வியாபாரம் செய்து வியாபாரத்தில் கோலோச்சக்கூடியவராக நல்ல நிலைமைக்கு வந்தார். இந்த ஹிஜ்ரத்துடைய நேரம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போறது தயாராக பாதி வழியில போயிட்டு இருக்கும்போது குறைஷிகள் வழிமறிக்கிறார்கள். என்ன ஷுஹைப், நீயும் வெளியூர்கார, நீ எங்க ஊர்ல வந்து சம்பாதிச்சதே எங்களுக்கு வெளியே போறாங்க, பணம் காசு அந்த காலத்துல பணம் காசு எல்லாம் அங்கங்க புதித்து வைப்பாங்க.
தருவான் என்பதாக சொல்லி அந்த எங்கெங்கெல்லாம் அவருடைய சொத்து இருக்குதோ, இந்த பேங்க்ல மாமலத்தில் இருக்கிற எவ்வளவு இருக்கு, ஆராய்ச்சி மேல எவ்வளவு இருக்கு, மேம்பேர்ல எவ்வளவு இருக்கு சொல்ற மாதிரி அந்த காலத்துல அவர்கள் இந்த இடத்துல நான் இவ்வளவு பகுதி வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல நான் இவ்வளவு வச்சிருக்கிறேன், நான் சம்பாதித்த பணம் எல்லாம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். என்ன விட்டுருங்க, நான் அல்லாஹ்வின் தூதருக்கு சென்று விடுகிறேன் என்று சொல்றதை உடனே மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் அந்த பரட்ட தலை நடந்தவர்களாக வருகிறார்கள். அவருடைய காலை செருப்பை கூட இழந்துவிட்டு வருகிறார்கள். காலெல்லாம் வீங்கி இருக்கிறது, ரத்தம் எல்லாம் சிதறி இருக்கக்கூடிய உடலை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பணம் படைத்தவர் இந்த நிலையில் வருகிறார் என்றால் அத்துணை மார்க்கத்திற்காக இழந்துவிட்டு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுஹைபே ரபிஹத் திஜாரத், நீ உன்னுடைய வியாபாரம் செய்து விட்டது, வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டது சொன்னார். என்ன மறுமையில் நீங்கள் செய்த இந்த தியாகத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தருவார் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தியாகம் பண்ணணும், மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்யணும், சிறிது நேரத்தை கூட நம்ம தியாகம் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எத்தனையோ இங்கெல்லாமோ போறோம், வரோம், எந்த இடத்துலாமோ போறோம், மீனான நேரத்தை கழிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் ரசூலின் சந்தோஷப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ்களுக்கு ஒரு தொழுகைக்காகவோ இந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் வருவது எவ்வளவு குறைந்து விட்டது. அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சியை கண்டிருக்கிறார். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள். நம்ம அந்த நேரத்தை கூட தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஒரு நேரம் கிடையாது, பார்த்துட்டே இருக்கணும். நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க எல்லோரும் அந்த படித்தளத்திலே ஒரு சிறு அளவு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த விடுமுறை காலத்தில் நீங்க வந்திருக்கீங்க. அது பெரிய விஷயம். அதான் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆடியெல்லாம் அவங்கெல்லாம் நாச்சியாதான். அந்த வகையில சாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற நம்ம எல்லோரும் ஆகிய பாக்கியத்தை கடுமையான சொல்வதற்கு வகையில மணி 9 அதிகம் 9 காலத்தில் அதுக்கப்புறம் அதில் இதுல உடைய இந்த வரலாறுல மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ்வே எடுத்துக்கிறார். என்ன ஒரு வார்த்தை? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எடுத்துக்கிறார். இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அவர் தன்னை தோழருக்கு சொல்ற நேரத்தில் லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நம்முடைய தோழருக்கு சொன்னார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். சொன்னா அந்த லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனாங்கிற வார்த்தை எவ்வளவு பவரான வார்த்தை, எவ்வளவு சிறப்புடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோம், எல்லோருடைய மனசுல கவலை இருக்காது. நமக்கு ரொம்ப யாராவது எந்த கையை கூட்ட வச்சுக்கிறது நமக்கு நம்ம இந்த கவலைகளை இருக்கக்கூடிய அருள் வந்தாக கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோட அந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம மேலாண்மை மக்கள் 2 பேர் தான் நடக்கும். அதற்கு அபூபக்கர் நாயகம் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களும் அந்த 2 பேரும் பெரும்பாலும் வைப்பாங்க. அந்த இடத்துல முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னது அல்லாஹ்னு ஒரு வார்த்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த இடத்துல 2 பேர் வந்துட்டாங்க, 3 பேர். அந்த தொகைக்குள்ள இருந்தது அவங்க 2 பேர் மட்டுமல்ல, அல்லாஹ்வும் சேர்ந்தே இருந்தான். இதனுடைய படிப்பினை என்ன? கவலைப்படாதீங்க, நம்ம கூட அல்லாஹ் இருக்கலாம் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. ஆனா இதே வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை சொல்ல போகும்போது கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான்னு சொல்லல, ஏன் ரொம்ப என் கூட இருக்கான்னு சொன்னாங்க. மூசா நபி சொல்லல, இன்னும் அழிய தம்பி, ஏன் ரொம்ப என் கூட இருக்கிறான், கவலைப்படாதீங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. அங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கப்பலை ஏற்ற போகும்போது சொன்ன வார்த்தையா தான், நீங்க சும்மா ஏறாதீங்க, கப்பல் ஒரு முறையாக என்ன ரப்பி அப்படின்ற வார்த்தை தான் அவங்களும் குழந்தைறாங்க. நீங்க கப்பலை ஏறும்போது சும்மா ஏறாதீங்க, நீங்க நம்ம பயணத்துக்கு வர வந்து சும்மா வந்து சட்டங்களா ஓதுறோம் இல்லையா, நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை ஏறும் போது அல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹா வார்த்தை சொல்லி
எல்லா சகாபாக்களும் கூட இருக்கிறாங்க. அல்லாஹ் இருக்கலாம், என் கூட அல்லாஹ் இருக்கலாம், நம்ம கூட அல்லாஹ் இருக்கலாம். அந்த ஒரு நீயத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஆனா நமக்கு வந்து 50-50 இங்கிட்ட அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த சொல்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் வர மாட்டேங்குது. நடக்குமா நடக்காது, நம்ம துவா கேட்டா நடக்குமா நடக்காது, நம்ம தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய தொழிலை குருவோட இருக்கா இல்லையா இருக்குன்னு நம்பணும். ஆரம்பத்தில் நான் ஒரு செய்ய போகும்போது கல்வியத்தோட கரெக்டா அந்த தர்த்தீமா நான் செஞ்சுட்டேன் நம்பணும். ஆரம்பத்தில் செய்ய போது பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிச்சா மட்டும்தான் நான் இருக்க முடியும். ஆனா பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் கூட வராது. அப்படி கூட நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய குடும்பங்கள்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதான் நம்ம கூட இருக்கா பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இன்னைக்கு விசேஷங்கள் செய்ய போது பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையும் மௌலிது ஷரீஃப் ஓதும். மௌலிது ஷரீஃப் ஓதுறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரே குர்ஆன் ஆயத்தான் வருது. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் லகத் ஜாஅக்கும் ரசூலும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி இருக்கணும். அந்த நபி சொல்லி கொடுத்த வார்த்தை தான் நான் என்னுடைய சொன்ன நபிக்கு மட்டும் கவலை இல்லை. அல்லாஹ் ஆதரவான வார்த்தை இல்லை, அவங்களுடைய சமுதாயமாகிய வார்த்தைக்கு நபிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்ப இருந்தாங்க நம்ம ரொம்ப நம்ம கூட இருக்கிறான். குடும்பத்தை பிள்ளைங்க சொல்லணும். அங்க அவங்க வார்த்தைய நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லணும். கவலைப்படாதமா, நம்ம கூட நம்ம போயிருக்கிறோம். மனைவிட்ட சொல்லணும், நீ கவலைப்படாத, உடனே படிச்ச கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனைவிட்ட சொல்றது, நம்ம பிள்ளைகிட்ட சொல்றது, நம்ம தாய்தார்கிட்ட சொல்றது. அப்ப இந்த வார்த்தை அங்க விசாரணை சமயத்தை அபூபக்கர் நாயகத்துக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளும் முகமது சொல்லணும். கண்டிப்பாக நம்முடைய காரியங்கள் வெற்றியாகும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லாததால் தொடர்ச்சியாக அதை அமல்ல கொண்டுவதற்கு பல நாயகம் செய்வாங்க. நான் அடிக்கடி சொல்வது, வீட்டில் ஒரு போன் எழுதிருக்கு, ஏதாவது ஒரு கவலை வரும்போது அதை பாருங்க, போதுங்க கவலை. என்னென்னமோ ஒரு விஷயம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு எதிர்த்து நான் பார்த்தேன். அதுதான் என்னோட இருக்கிறாங்க. உள்ளாங்க சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டாங்க. அவங்க அவங்க ஓய்வு நான் போட்டோ போயிட்டுருக்காங்க. ஒரு சுமையில போட்டோ போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது சரியான காற்று ஏமாட்டி அவங்களோட போட்டி என்ன செய்யும் ஆடும். அப்போ ஒரு மனிதன் வந்து பயப்படுறாங்க. உள்ளா ஜப்பு வந்து அப்போ அந்த அம்மா கேட்கறாங்க, கேட்க போட்டு இவ்வளவு பயப்பட இல்லையா, பயப்பட இல்லையா அப்படின்னு. அவங்க சொன்னாரு, எனக்கே பயம், எனக்கு என்ன பயப்பட பயப்படையே, எனக்கு படைச்ச அளவு பார்த்துருக்காங்க, அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிடைத்தாரு. ஆனால் இவ்வளவு ஈமான உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முன்னா இருந்துருங்க. தன்னுடைய மனைவி ஒரு சுற்றி வர வைக்கணும் என்று காணி டக்குனு நம்பி எடுத்து காணிங்க. அந்த அம்மா சும்மா உட்காந்து அவர் கேட்டாங்க, ஏன் சும்மா உட்காந்துருக்கேன், யாரே அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க. எல்லாம் எல்லாம் நடக்கிறவோ யார் இருக்குது இன்னும் அல்லாவுடைய கை. அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய நாட்டு நடக்கிறது என்பதை மனதிலே உறுதி கொண்டாலே போதும். பெரிய ஈமானுடைய நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆயிடும். சரியான சகோதர சகோதரிகளே, நமக்கு வந்து செய்யர்களாகியவர்கள் போன வாரத்தில் ஆசைப்பட்ட பேசி இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு நாங்கள் எழுதுவாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறது. நாங்கள் போதிக்க படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன், அந்த கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக தேவையான ஒரு நேரத்தில் சரியாக கேட்டிருக்கீங்க. முதல்ல அப்படின்ற எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதிலே வெற்றி கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்து அல்லாஹ்வுக்காக மட்டும் என்று செய்தார்கள், அந்த ஹிஜ்ரத்தில் அதில் வெற்றி கொடுத்தார். வெளியிலிருந்து பார்க்க போனா ஹிஜ்ரத் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, வாழ்க்கையே தொலைச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தான் நினைக்க முடியும். லாஜிக்கா பார்க்க போனா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக தான் போகும். ஆனா ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்துவிட்டு போனதற்கு பிறகு இஸ்லாம் ஒளிமயமாக மிகப்பெரிய அளவில் வீரியமாக வளர்ந்தது இல்லையா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஹிஜ்ரத் விட்டுட்டு போனாங்க. குடும்பத்தை கொண்டு போய்
என்பதும் கல்விக்காக கல்வியை படிக்க போனீங்கன்னா நிறைய சோதனைகளை எதிர்க்க வேண்டி வரும், நிறைய விஷயங்களை இழக்க வேண்டி வரும். கையில காசு இருக்காது, சாப்பாடு வழி இருக்காது, வீட்டுக்கு காசு ரொம்ப சிரமமா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்காக என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தான் சொல்றான் குர்ஆன்ல, வல்லதீன ஜாஹது ஃபீனா, எனக்காக நீங்க முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னார். நம்முடைய பாதையில் நகதியன் சொல்லல, நிச்சயமாக நாம் வழிகாட்டலாம். முதல்ல அதை நம்ம ஆழமா புரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிறாங்க, அதாவது ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதை, நாம் பயப்பட தேவையில்லை, தைரியமாக நேரம். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் படிக்க முயற்சி செய்தேன். அல்லாஹ்வுடைய பேர் உதவி, எந்த கையில் எந்த காசும் இல்லை செயல்படுது. ஆனால் அல்லாஹ் போக்குவரத்து வழிபடுறான், ஒரு வேலையை கொடுக்குறான், அந்த வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சில உதவிகள் கிடைக்கிறது, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. முதல் முயற்சி என்ன நோக்கி அம்மா வருவானா அப்படின்னு பார்க்கறாங்க. அவன் நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைத்தார், என்னுடைய அடியாருக்கு நான் 2 அடி எடுத்து, ஒரு மணி 2 மணி அவங்க நடந்து நான் ஓடி வரேன். அதனால தைரியமாக படிப்பதற்கு சமுதாயம் கல்வியுள்ள சமுதாயமாக மாற வேண்டும். ஏன்னா கல்விங்கிறது படிக்கிறத மட்டும் சொல்லுது. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் அப்படி அல்லாஹ்வுக்காக அப்படின்னு வியாபாரத்தை செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்ற அல்லாஹ்வுக்காக நாம் தூய எண்ணத்தோடு உழைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை வெற்றிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவங்க தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாத்தையும் விட்டுறாங்கல்ல, அவங்க இழப்பது இழப்பல்ல, அல்லாஹ்வுக்காக வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதனால UIA இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி சர்வதேச பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே நிறைய படிப்புகள் வைக்கப்பட்டது. அது ஒரு கார்டன் ஆஃப் நாலேஜ். உள்ள போனா பெரிய ஒரு ஊரே இருக்கும். அந்த கேம்பஸ்ல போனவங்களுக்கு தெரியும். நான் முதல்ல உள்ள போய் பார்த்துட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். இப்படி ஒரு யூனிவர்சிட்டி ஒரு சொர்க்கமாக இருக்குது. கல்வி இங்க பார்த்தாலும் கல்வியாக, இங்க பார்த்தாலும் நான் பார்க்கிறேன். இப்படிதான் நம்ம வாழ முடியுமா, இப்படி நம்ம கல்வியை உயர்த்த முடியுமா? ஏன் உயர்த்த வேண்டும் என்றால்